டிசிஎஸ் கம்பெனியோட Q1 ரிசல்ட்ஸ் எப்படி இருக்கு, அந்த கம்பெனியோட அட்ரிஷன் ரேட் அண்ட் தென் ஒர்க் ஃபோர்ஸை பார்க்கும்போது அட்ரிஷன் ரேட் கொஞ்சம் அதிகமா இருக்குன்னு தான் நம்ம சொல்லி ஆகணும். 13.8 வந்து இருக்கு இந்த பினான்சியல் இயரோட அட்ரிஷன் ரேட்ன்றது. போன குவார்டர்ல என்னவா இருந்துச்சு அப்படின்னா 13.3 வந்து இருந்துச்சு இந்த கம்பெனியோட அட்ரிஷன் ரேட்ன்றது. அட்ரிஷன் ரேட்னா ஒண்ணும் இல்ல, இங்க ஐடி கம்பெனிஸ்ல பெரிய ஒரு எக்ஸ்பென்ஸா இருக்கிறதே வந்து இந்த லேபர் காஸ்ட் தான் சொல்லுவாங்க. எந்த அளவுக்கு வந்து கம்பெனில எம்ப்ளாயிஸ் ஒரு வருஷமும் அப்படியே ஸ்டே ஆயிட்டு வராங்களோ, கம்பெனிஸ்ல ஆள் வெளியே போகாம இருந்தாங்க அப்படின்னா அந்த கம்பெனிக்கு அது வந்து பெனிஃபிட்டா இருக்கும். ஐடி கம்பெனிஸை பொறுத்தளவுக்கு இதை தான் வந்து பேஸா பார்ப்பாங்க. ஏன்னா அட்ரிஷன் ரேட்ன்றது ரொம்ப முக்கியம். ஒரு கம்பெனில எம்ப்ளாயி வெளியே போகாம இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு கொடுத்த ட்ரைனிங் காஸ்ட் அவங்களுக்கு பிளஸ்ஸா இருக்கும். ஸோ அந்த ட்ரைனிங் காஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்க வேலையும் வாங்கிட்டு இருப்பாங்க. அண்ட் தென் அந்த கம்பெனிக்கு அது ப்ராஃபிட்டா இருக்கும். ஸோ வெளியே போகாம பார்த்துக்கிறது முக்கியம். அண்ட் தென் டேலண்ட் டெவலப்மெண்ட் அண்ட் தென் அப்ஸ்கில்லிங் இன் ஏஐ அதை நம்ம பார்க்கும்போது 15 மில்லியன் ஹவர்ஸ் வந்து அவங்களோட எம்ப்ளாயிஸ் வந்து லாகின் பண்ணியிருக்காங்க இந்த ஏஐ டெவலப்மெண்ட்காக அப்படின்றது நியூஸா பார்க்க முடியுது. 1.14 லேக் எம்ப்ளாயிஸ் வந்து இதுல இருந்து படிச்சுட்டு வெளியே வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி நியூஸா பார்க்க முடியுது. அண்ட் தென் ரெவன்யூ வைஸ் பார்த்தா இந்த கம்பெனிக்கு வந்து கொஞ்சம் டவுன் ஆயிருக்கு, பட் ப்ராஃபிட் வந்து ஏறி இருக்கு அப்படின்றது நியூஸா பார்க்க முடியுது. ஆப்ரேட்டிங் மார்ஜின், நெட் மார்ஜின் எல்லாமே வந்து அதிகமாயிருக்கு அப்படின்றத நியூஸா இருக்கு. இந்த கம்பெனியுமே டிவிடெண்ட் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. 11 ருபீஸ் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ 11 ருபீஸ் வந்து நம்ம எல்லாருக்கும் வந்துடும். பட் ஆனா இப்போ இருக்க மார்க்கெட் பிரைஸ் படியே இந்த கம்பெனி கொஞ்சம் வேல்யூவேஷன் கரெக்டா தான் இருக்குன்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. பட் இன்னமும் கொஞ்சம் கீழே இறங்கிச்சு, லைக் 3000 கீழே போச்சு அப்படின்னா கண்டிப்பா நான் உள்ள போவேன். இப்போதைக்கு உள்ள போக மாட்டேன். ஏன் அப்படின்னா ஏஐ டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட்லாம் இன்னும் வந்துகிட்டே இருக்கு. அவங்களோட பீக்ல இருந்து இப்ப நம்ம டிசிஎஸ் ஷேரை பார்த்தோம் அப்படின்னா 4500 இருந்து எங்கேயே வந்து இறங்கி வச்சிருக்கு.